நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு. வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. அப்பாடி, இப்பதான் எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. ஏ சஞ்சு, வேணாண்டி, நம்ம அந்த கிளாஸுக்கு போகவே வேணாம். எனக்கு ஒண்ணுமே புரியலடி, லூசு மாதிரி வந்து எடுத்துட்டு இருக்கு மேம். ஆமா ஆமா, உயிரை கொடுத்து லெசன் எடுக்கிறவங்களா இவங்களுக்கு லூசு மாதிரி தான் லெசன் எடுப்பாங்க. மிஸ்டர் கே இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கலைமா யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். எப்படி வசதி? ஓஹோ அப்படி, சரி நீ கலைமா யாருன்னு காட்டு, நான் கார்த்தி யாருன்னு காட்டிடுவேன். என்ன அதுவும் இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு, அப்புறம் பாத்துக்கோ. சி போடா எருமை. ஒரே ஸ்டொமக் இரிட்டேஷனா இருக்கு. எப்ப பார்த்தாலும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு, வீட்லயே ரொமான்ஸ் தானடி பண்ணுவீங்க, இங்க வந்து உங்களுக்கு ரொமான்ஸ் தானே. இங்க வாரு, இப்ப மரியாதையும் அந்த கிளாஸுக்கு வரலன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் பாத்துக்கோ. நடை கட்டி கிளம்புவோம். ஏ வா. ஏ வேணாண்டி, நல்லாவே இல்லை அந்த கிளாஸ், வேணாம். நம்ம இந்த அவர் மட்டும் இங்கே இருக்கலாம். அந்த மேம் தான் 1:30 மணி வரையும் தான் இருப்பேன்னு சொல்லிச்சுல, நமக்கு தான் 3 மணி காலேஜ் விட்டுருவாங்களே. ஓடிடலாண்டி, ஃபர்ஸ்ட் அவர் தான் கவனிச்சோல்ல. ப்ளீஸ் சஞ்சு வேணாம். எனக்கும் கலைமா சொல்றதே பெட்டரா இருக்கு. என்னாலேயும் அந்த கிளாஸை கவனிக்கவே முடியல, ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருக்கு. ஸோ அவங்களே என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இந்த கிளாஸை கட்டடிச்சிடலாம், இங்கேயே உட்காந்துக்கலாம், அப்புறம் நாளை பின்ன பார்த்துக்கலாம். இப்படியே கட்டடிங்கடா, உருப்பிட்டுருவீங்க. ரெஸ்ட் ரூமா போகிற போடி போ, திரும்பி வரப்போ ஆளு அடையாளம் தெரியாமல் மாற்றி விட்டுருவேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இந்த கம்ப்ளைண்ட்ஸை? நானும் எவ்வளவோ உங்ககிட்ட கெஞ்சி பார்த்துட்டேன், எதுக்குமே நீ ஒத்து வர மாதிரி தெரியல. ஆனால் இனி நீ எனக்கு கிடைக்கிறனாலும் பரவாயில்ல, அந்த சசிக்கு நீ கிடைக்கவே விட மாட்டேன். சொல்லுவாங்க ஊருக்குள்ள வீர டைலாக்லாம் அடிச்சுக்கிட்டு தெரிவாங்க, காதலை பொறுத்தளவில் அழகெல்லாம் தேவையில்ல, நல்ல மனசு இருந்தால் போதும், 2 மனசு ஒத்து போயிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி. ஆனால் காதலில் அழகும் ரொம்ப முக்கியம். என்ன அதை உனக்கு இல்லாமலே பண்ணிடுவேண்டி. அப்புறம் எப்படி அந்த சசி உன்னை விரும்புகிறான் நானும் பார்க்குறேன். அவன் உன்னை விரும்பி வந்தாலும் நீ அவனை ஏற்றுக்க மாட்ட. ஏன்னா உன் வாழ்க்கையை தலகீழ மாற்ற போகிறதே இந்த ரவினிய பின்னாடி வராத யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுக்குவாங்க. போடா. என்ன நீ பேசவும் மாட்டேங்கிற, பின்னாடி வந்தா பின்னாடி வராதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது. எங்க போயிட்டு இருக்க? பசியை சொல்லிதான் ஆகணுமா? ஆமா. ஏய் என்ன இது காலேஜ்? தள்ளி நில்லு. ஆமா காலேஜ் தான், நான் மட்டும் இல்லைன்னா சொன்னேன். இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். நம்ம ரெண்டும் லவ் பண்ணிட்டு இருக்கோமா, இல்லை நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அவன் எப்படியோ இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் பார்க்குறீல எப்படிலாம் இருக்காங்க. ஆனால் என்னை மட்டும் இப்படி தவிக்க விட்டா என்ன நியாயம்? அதுக்குன்னு இங்கே வா. அடே யாராவது பார்த்தா தப்பா நினைச்சிருவாங்க பிரவீன். ஐயோ இது என்ன இடம்? மெயின் இடம்டா, விடுறா. ஓ மேடத்துக்கு இது மெயின் இடமா? ஆக்சுவலாக இங்கே லவ்வர்ஸ் எல்லாம் பேசுவாங்க, ஓகேவா? எது மெயின் இடம், எது இந்த மாதிரி ஒரு சில்லித்தனமான இடம்னு எனக்கு தெரியாதா? கரெக்டான இடத்துல தான் சிக்கியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு பக்கெட்டு புகையுது. பிரவீன் இங்கே பாரு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. யாராவது பார்த்துட்டாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ சரி நான் பேசுகிறேன், ஆனால் இப்படி வேணாம். இது எந்திரிச்சுக்கிறேன். ஏய் எதுக்குடி எந்திரிக்கிறதுக்காக உன்னை மடியில் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன். இங்கே பாரு நந்தினி, எனக்கு என்னென்னலாம் ஆசை இருக்குது தெரியுமா? இதே மாதிரி லைஃப் லாங் உன்னை மடியிலேயே வச்சு சுமந்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசை. ஏய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நக்கல் பண்ணிட்டு இருக்காங்கடா, வீடுடா. அவங்க நக்கல் பண்ணா பண்ணிட்டு போறானுங்க, அவனுங்களுக்கு வேற வேலை இல்லை, அப்படிதான் பண்ணிட்டு இருப்பானுங்க, ஓகேவா? சரி இப்போ நான் சொல்றதெல்லாம் கேளு, ஓகேவா? மேரேஜுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் நம்ம லைஃப்பை செம்மையாக வாழணும், ஓகேவா? இன்னும் 6 மந்த்ல இந்த காலேஜை விட்டு நான் போயிடுவேன். இந்த காலேஜை விட்டு நான் போனாலுமே எப்போதுமே என் ஞாபகம் உனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும், ஓகேவா? உன்னை பார்க்க வர முடியுமா முடியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நானும் ஒர்க் போகணும், ஓகேவா? உன்னை பார்த்துக்கணும். ஒரு பக்கெட்டு கருகுதே. போடா உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வர வேலை. ஏய் நந்து கோஸ்ட் போவாதடி. ஆமா உன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ற வேலைக்குலாம் நான் கோச்சிட்டு போகாம சிரிச்சிட்டு இருக்கேன்மாக்கோ. ஒருத்தனா ஒரு பக்கெட் கருகுதுங்கறான், இன்னொருத்தனா இன்னொரு பக்கெட் புகையுதுங்கறான், ஒருத்தன் எந்த கடையில வெடி வாங்குறேன்னு கேக்குறான். நம்ம காதுல என்ன வெடி வெடிச்சு கொண்டாடுற நிலைமையில இருக்கு. அப்ப என்ன வெடி வெடிச்சு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் நம்ம காதல?
நம்ம லைஃப் என்ன ஆகிறது? நம்ம காதல் காவியம் இதெல்லாம் என்ன பண்றது? ஏண்டா தம்பியலா, நான் உங்களுக்கு என்னதான்டா பாவம் பண்றேன்? அது ஏன்டா எப்ப பார்த்தாலும் ஏன் காதல்லே விளக்கணைக்க வர்றீங்க? வேற எவனோட காதலும் உங்களுக்கு கிடைக்கலையா? என்ன பிரவீனு, வாயெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் பேசிக்க இருக்க மாதிரி இருக்கு. ஒன்னும் ஜாரி கிடையாது. அது என்னமோ தெரியல பிரவீன் அண்ணா, மத்தவங்க காதல்லாம் உண்மையான காதல் மாதிரி தெரியுது. ஓ காதல் தான் நல்லா பந்த போட்டு தூக்கி விளையாடுற மாதிரியே இருக்கு. அதனாலதான் உன் காதல்ல நல்லா எரியட்டும்னு விளக்க ஏத்தி ஏத்தி வைக்கிறோம். சரி, ஒரு டயலாக் குட்டியே, கடைசி வரைக்கும் உன்னை இதே மாதிரி மடி மேல வச்சு தாங்குவேன்னு. சரி, அந்த வெடிய எந்த கடையில வாங்குவேன்னு சொன்னீங்கன்னா நானும் நல்லா வாங்கி வெடிப்பேன். நம்மளுக்கு ஏதாவது புள்ள ஒரு கரெக்ட் ஆகும். ஆனா அந்த வெடி எங்க வாங்கினேன்னு தெரியலையே. நல்லா சர 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 சரன்னு வெடி. ஏண்டா ரியாலிட்டியா பேசினா உங்களுக்கு நான் வெடி வாங்கின கணக்காத்தான் இருக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் முதல்வன் மேம் எங்க? எல்லாம் வெளியே சுத்திட்டு இருக்கீங்க. அரை மணி நேரத்துல பிரேக் விட்டாங்க. வாங்க மும்தாஜ் மேமு, என்ன இந்த சைடு வந்திருக்கீங்க? எங்களை பார்க்கவா? நீ ரொம்ப நேரம் பேசுறடா தம்பி. வாயுள்ளை பிள்ளை பேத்து கொள்ளு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல உன் விஷயத்துல. உனக்கு வாய் இருக்கறனால நீ எங்க வேணா போய் ஜெயிச்சிரோடா தம்பி. இல்ல, சார் காலேஜ் சுத்தி காட்டுறேன்னு சொன்னாரு. சரி, இப்ப இன்டர்வல் டைம் தானே. சரி, காலேஜ்ல எப்படி இருக்கு, என்னென்ன கோர்சஸ் இருக்கு, என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்டா வந்துட்டு இருக்கேன். அப்படி இல்லடா தம்பி பையா, உனக்கு விஷயமே தெரியாதா? அது நம்ம புறாமி லுங்குவேஜுக்கு ஒரு நோய் இருக்குடா. என்னன்னு கேள. அவருக்கு யாராவது பொம்பளை ஸ்டாஃப் எல்லாம் புதுசா பார்த்துட்டா அவரோட கண்ணுக்கு தன்னால கண்ணாடி போயிரும். ஆளு கொஞ்சம் ஸ்டைலா தெரிவாரு. லுக்கா தெரியறதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் மூஞ்சில அடிச்சுக்கிருவாரு. ஹே ஸ்டூடெண்ட்ஸ், என்ன எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க? வெரி ஃபன்னி பாய்ஸ். சரி, ஓகே. மேம் வந்துட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்துருவாங்க. நான் காலேஜை சுற்றி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ எல்லாரும் கிளாஸில் போய் அசம்பிள் ஆகுங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து மேம் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஓகேவா? சீக்கிரமாக கிளாஸில் அசம்பிள் ஆகுங்க. அப்புறம் உருண்டை உன்னோட பொறுப்பு தான். ஓகேவா? சேர்றா சொல்லிட்டுடா. அப்புறம் என்னடா சும்மா வாழ்வாளுன்னு இருக்க? நடைய கட்டுடா. வாட்? அது ஒண்ணுமில்ல சார். ஃபோன் கேமரால எடுக்கலாமா இல்ல நார்மல் கேமரால எடுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை எஃபில போடலாமா இல்ல இன்ஸ்டால போடலாமா இல்ல உங்க பொண்டாட்டி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் அவங்க லாங்குவேஜ்ல கேட்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் பொண்டாட்டி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண போறீங்களா? ஏய், நான் என்னடா பண்ணுனேன்? உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகுது. சரியா? சீக்கிரம் போய் கிளாஸ்ல போய் அசம்பிள் ஆகுங்க. சரி பிராமி லாங்குவேஜ், நீங்க எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்களும் அதை பத்தி பேசவே கூடாது. அப்புறம் மும்தாஜ் மேம், சாஜகன் சாரை கேட்டேன்னு சொல்லுங்க. இல்ல சாஜகன் சார் நம்பர் இருந்தா கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அவர்கிட்ட நல்லா பேசி பழகணுன்ற ஆசையா இருக்கு. அதனால அவர் நம்பர் இருந்தா கொடுக்குறீங்களா? மேம், நீங்க வாங்க மேம். இவங்க பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. சரி, ஓகே பிரவீன், நீயும் போ, கிளாஸ் அசம்பிள் பண்ணுங்க. மேம் என்ன 10 மினிட்ஸ்ல கிளாஸ்க்கு வந்துருவாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா இருங்க. ஓகேவா? எல்லாரும் கிளாஸ்ல இருந்து. ஆமா, ரொம்ப நேரம் ஆகுது. நம்மளாம் எதுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு? போக பிராமி லுங்குவேஜ். என்ன ஒரு கேவலமான பொழப்பு. இந்த பொழப்புக்கு போய் எங்கிட்டாவது தொங்குங்கடா. சேரா தம்பியா, நம்ம அப்புறமா பாத்துக்குறோம். வாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அந்த நந்தினி அக்காவை எப்படி சரி பண்ணி உங்ககிட்ட சேர்த்து விட்டு எனக்கு தெரியும். என் அண்ணனை ஒரே ஒரு லெட்டர் மட்டும் எழுத சொல்றேன். சூப்பரா ரெண்டு பேரும் சேர்ந்துருவீங்க.
அதோட உன் காதல்ல மண்ணு விழுந்துரும். இப்பவே சொல்லிவிட்டே வா. இவங்க பேச்செல்லாம் கேட்காத உருண்டைய லவ் லெட்டர் எழுத சொன்னீன்னு வச்சுக்க, உன் வாழ்க்கையே நாசமா போயிடும். வா போலாம். யார் இது? இந்த ஐடி புதுசா இல்ல இருக்கு. நம்ம போன்ல செக் பண்ணி பாப்போம். ஏதோ ரீல்ஸ் அனுப்பியிருக்கானே. ஏதாவது பேசுங்க. நீங்க அழகா இருக்கே. ஓகே. பார்க்க கியூட்டா சின்ன குழந்தையாட்டம் இருக்கே. இந்த மாதிரி ரீல்ஸ் எனக்கு கூட அனுப்புனது இல்லையே. இந்த ஐடி யாரோடதுன்னு தெரியல, புதுசா இருக்கு. வாடி வா, இன்னைக்கு இருக்கு வா. எத்தனை பேருக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து வச்சிருக்கான், ரீல்ஸ் வேற இதுல. நீ வா, இன்னைக்கு உனக்கு இருக்கு. ஏண்டா இன்ஸ்டா என்ன யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நீ இன்ஸ்டால எத்தனை பேருக்கு ஃபாலோ அண்ட் ரிக்வெஸ்ட் இப்ப ரீல்ஸ் அனுப்பிட்டு உட்கார்ந்திருக்க. நீ வா, உன்னை இத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்களா? இன்னைக்கு வா, இன்னைக்கு உன்னை நான் எப்படி ஃபாலோ பண்றதுன்னு சொல்லி தரேன். ஐயோ, என்ன நம்ம ஃபோனை வச்சுட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கா? ஃபேஸே சரியில்லையே. சரி, கொண்டு போய் ஃப்ரெஞ்சு ஃப்ரையை கொடுப்போம். அதெல்லாம் அப்படியே ஆளே மாறிடுவா. அதை தின்னி முட்டையாச்சே. போவோம். ஓய் அம்மோ, என்ன செல்லம், ஏன் மாமாவை எப்படி பாக்குற? இங்க பாரு, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் பையும் காஃபியும் வாங்கிட்டு வந்துட்டேன். 2 பேருமே சேர்ந்து குடிக்கலாம். ஓகேவா? இப்போ எதுக்கு மாமா இப்படி பாக்குற? சரி, இன்ஸ்டால யார் அது? ஸ்ரேயா, ஸ்ரேயா, கீர்த்தனா, மல்லிகா, பூமிகா, வேற யாரு? இன்னும் 2-3 பேர் பார்த்தனே. அபிராமி. அபிராமி. ஏ, அவங்களாம் என்ன ஃபாலோ பண்ணிருப்பாங்க. நீ என்ன தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? ஏன்னா உனக்கு மட்டும் தான் புருஷனா இருக்கேன். நான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரல. நான் கேட்டது உங்ககிட்ட வேற கேள்வி. ஓகேவா? எதுக்கு இத்தனை பேருக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்து வச்சிருக்க? நான் தெரியாம தான் கேட்குறேன். ஒரு 1 வீக் முன்னாடி பார்க்கும்போது உனக்கு ஃபாலோவர்ஸ் 712 பேர் தான் இருந்தாங்க. என்ன இப்போ 825 பேர் இருக்காங்க. எப்படி இது நடந்துச்சு? சொல்லு. உன்னை ரீல்ஸ் போடாதேன்னு சொன்னேன் நான். எதுக்கு ரீல்ஸ் போட்டிருக்க? அதுவும் ரீல்ஸ் எல்லாம் அனுப்பிலாம் வேற வச்சிருக்க. அழகா இருக்கீங்கன்னா சொல்லி. என்ன இன்ஸ்டா எடுத்து நோண்ட மாட்டா? நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், நம்ம ஃபோன் நம்ம கண்ட்ரோல்ல தானே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியோ? இங்க பாரு, நீ தான் அப்படி நினைச்சிட்டு இருக்க. நைட் நீ தூங்குனதுக்கு அப்புறம் டெய்லி உன் ஃபோன் எடுத்து செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இது சந்தேகத்தினால இல்ல, பொசிசிவ்னஸ். ஓகேவா? அப்படிதான் செய்வேன். இப்போ யதார்த்தமா ஃபோன் ஆனோடனே இப்பதானே தெரியுது. என்ன சொல்லு. என்னை இன்ஸ்டா நோண்ட வேணான்னு சொல்றீல. எத்தனை பேருக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்து வச்சிருக்க? அப்ப நான் என்ன நினைப்பேன் சொல்லுடா. யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நீ யாருக்கு சாமி என்ன தீங்கு செய்ய போற? நீ யாருக்கு எந்த தீங்கும் செய்யல. இங்க பாரு ராஜேஷ், நான் உங்ககிட்ட ஓயாம சொல்ல மாட்டேன். என்ன நீ இப்படிலாம் பண்ணாத. இல்ல இப்படிலாம் பண்ற மாதிரி இருந்தா எதுக்கடா என் கருத்துல தாலி கட்டின? ஏய், பைத்தி மாதிரி பேசிட்டு இருக்காத, சப்புன்னு அப்பிடுவேன். என்ன என்ன கோவம் வருது சொன்னோனையும்? அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? இத்தனை பேர் இன்ஸ்டால ஃபாலோ கொடுத்து வச்சிருக்க. இன்ஸ்டாகிராமே வேணா டெலீட் பண்ணு. நீ இன்ஸ்டா இனிமே யூஸ் பண்ணவே கூடாது. நானும் யூஸ் பண்ண மாட்டேன், நீ யூஸ் பண்ண கூடாது. புரியுதா என்ன? நீ ரீல்ஸும் பார்க்க வேணாம், ரீல்ஸும் போட வேணாம். இனிமே இன்ஸ்டா யூஸ் பண்ணா அவ்வளவுதான், பாத்துக்கோ. இப்பவே டெலீட் பண்றேன். இங்க பாரு, ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோ. கட்டின புருஷனை நம்ப கத்துக்கணும். புரியுதா? என்னடி இவ்வளவு கேவலமா பாக்குற? இல்ல நம்ப சொன்னீல, அதான் இந்த மூஞ்சி பார்த்தா நம்பர் மாதிரி எங்கேயாவது தெரியுதா அப்படின்னு பார்த்தேன். இங்க பாரு, நான் நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. ஓகேவா? நான் தான் சொன்னேன், உன்னை சந்தேகம்லாம் படல. நீ எனக்கு மட்டும்தான் உரிமைங்கிறது. புரியுதா உனக்கு? இதை நீ சந்தேகம் நினைச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஒண்ணுமே செய்ய முடியாது. புரியுதா? ஐயோ, நான் தான் சொல்றேன்லடி, இதெல்லாம் சும்மா ஃப்ரெண்டா பேசுறது. அதுவும் ரெக்வஸ்ட் மட்டும் தான் கொடுத்து வச்சிருக்கேன். மெசேஜ்லாம் அனுப்புனதே கிடையாது பிரீத்தி. அவங்களும் அனுப்புனது இல்ல, நானும் அனுப்புனது இல்ல. சும்மா ஏதாவது பார்த்தனா ரீல்ஸ் அனுப்புவேன், அவ்வளவுதான். அவங்க போட்டோ பார்க்கும்போது நல்லா இருந்தது, அதனால அனுப்புனேன். மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல பிரீத்தி. என்னைக்குமே நீ மட்டும்தான். ப்ளீஸ் டி, எப்ப பார்த்தாலும் சண்டை போடாத. ராஜேஷ் பார்த்தா பாவமா. உன் மூஞ்சியை பார்த்தா யாருக்கும் பாவமெல்லாம் தெரியாது. சரியா? நீ வேணா குழந்தை மாதிரி மூஞ்சியை வச்சுக்கோ. புரியுதா? எனக்கு கோவம் தான் வருது. எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, நீ இனிமே இன்ஸ்டா யூஸ் பண்ண கூடாது. இப்பவே டெலீட் பண்றேன். வேணாண்டி, இன்ஸ்டா யூஸ் பண்ணினா பைத்தியமே பிடிக்கும் பிரீத்தி. ப்ளீஸ் ப்ளீஸ், இன்ஸ்டாவை டெலீட் பண்ணாத. சரி, இனிமே 2 பேர் வேணா ஒரே ஐடி வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணாலும் உனக்கு தெரியும்ல, அப்பயாவது நம்புவியா? நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? என்னை பார்த்தா ஒரு பைத்தியம் மாதிரி தெரியுதா? சந்தேகப்பட்டு
நானும் திட்டி முறைப்பேன், சண்டை பிடித்தால் நானும் சண்டை பிடிப்பேன், நீ பேசாவிட்டால் நானும் பேச மாட்டேன், நீ என்னை மறந்தால் மட்டும் உயிரை விடுவேன். சாரி. சாரி வேணா ஒண்ணு வேணாம். நான் போறேன். என்ன அடுத்து ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கியா? என்னடா ஏண்டா நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் சரி பண்ற தப்ப பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்களா? ஒருத்தன் என்ன பண்ணிட்டு போய் ஜெயில உட்காந்துருக்கான்னு உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா இல்லையா? ஆமா நீ என்ன மனசுக்குள்ள நினைச்சிட்டு இவன் மேல ஆக்சிடென்ட் ஊத்த வந்த? ஆக்சிடென்ட் ஊத்திட்டா அழகெல்லாம் போயிடும், சசி என்னன்னு இவளும் பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற எண்ணமா? மைண்ட் வேர்ட்ஸ் அது உனக்கு தேவையில்லை. நான் என்னமோ பண்ணிட்டு போறேன். உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது. ஓய் என்ன வாய் ஓரா இருக்கு? புருஷன் இங்க தான் நிக்கிறேன் சரியா? இங்க பாரு, நான் என்னமோ பண்ணிட்டு போறேன். உன் பொண்டாட்டி அவ வேலையை மட்டும் பார்க்க சொல்லு சரியா? நான் என்னமோ பண்ண அவளுக்கு என்ன? ஏய் வாய் ரொம்ப பேசிட்டு இருக்க. என்ன சீனியர் கூட பார்க்க மாட்டேன், இழுத்து அப்பிடுவேன். என்னடா பொண்ணுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வேறனே ஒருத்தன் அப்படிதான் ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு போய் ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்கான். அடுத்து இவன் மூஞ்சில நீ ஆக்சிடென்ட் அடிக்க வந்தியா? எப்பறா அவங்க கூட சேர்றவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்க? சை இங்க பாரு, ஏதாவது பண்ணுன எனக்கு வர்ற கோத்துக்கு கொன்னுடுவேன் உன்னைய. வாயை மூடிட்டு போயிரு. நாயே உனக்கெல்லாம் எத்தனை தடவை பட்டாலும் அடங்கவே மாட்டேன். ஒருத்த கண் கூட ஜெயில போய் உட்கார்ந்திருக்கான். அவனை பார்த்து நீங்களா திருந்த மாட்டீங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ என் மூஞ்சில ஆக்சிடென்ட் அடிச்சிட்டா மட்டும் என் சசி என்னை விரும்ப மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கியா? சொல்லு. ஏய் இங்க பாருடி, காதலை பொறுத்தளவுல என்னதான் பணப்பக்கட்டு இருந்தாலும் அழகுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நாளைக்கு நீங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிட்டு ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு சுத்தி முத்தி பாக்குறவங்க ஜோடி பொறுத்து எப்படி இருக்குன்னு பாப்பாங்க சரியா? அதனால தாண்டி உன் மூஞ்சில ஆசிட் அடிக்கணும்னு நினைச்சேன். என்ன எனக்கு கிடைக்காத நீ அவனுக்கு மட்டும் கிடைக்கணுமா? இது மட்டும் கிடையாது, இந்த விஷயத்துல வேணா நீ தப்பிச்சிருந்திருக்கலாம். ஆனா இன்னி நிறைய இருக்கு ஓகேவா? எனக்கு நீ அவன் கூட சேரக்கூடாது. அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அது என்ன அடுத்தவன் ஆசைப்பட்ட பொருள் மேலேயே ஆசைப்படுறீங்க எல்லாருமே? இதுல என்னதான்டா சந்தோஷம் கிடைக்குது? இங்க பாரு ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என்னைக்குமே தனக்கு சொந்தமான பொருள் தனக்கு மட்டுமே சொந்தமாகணும்னு நினைக்கணும், புரியுதா? ஒருத்தவங்க ஆசைப்பட்ட பொருள் மேல ஆசைப்படுறதுங்கிறது ரொம்ப கேவலமான கீழ்த்தனமான செயல் சரியா? அதெல்லாம் செய்யாதீங்க. எப்படித்தான் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்களோ? இல்லை இதில் என்னதான் சந்தோஷம் கிடைக்குது? ஒருத்தவங்க யூஸ் பண்ண பொருளை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கணும், புரியுதா? அங்கே தான் நிற்கிது மெண்டல் மாதிரி. நீ என் மகன் மேலே ஆசிட் அடிச்சிட்டா மட்டும் அவளை நான் விரும்ப மாட்டேனா? டே இந்த உலகத்தில் எல்லா உயிரும் படைக்கப்படுதுன்னா ஏதோ ஒரு காரணத்தோட தான் படைக்கிறாங்க ஓகேவா? ஒருத்தவங்க அழகாக இருப்பாங்க, அழகாக இல்லை இருக்க மாட்டாங்க. அது அவங்களோட இது ஓகேவா? அது கடவுளாக பார்த்து படைக்கிறது. இந்த உலகத்துல அழகை பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா எவனுக்குமே கல்யாணம் ஆயிருக்காதுடா. என்ன அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்களா? அந்த பழமொழிக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கெல்லாம்? அது தெரியாம தான் நிறைய பேர் இந்த உலகத்துல எப்படியோ அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அகம்னா உள்ளம். தமிழ் படிச்சா அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். என்ன உள்ளத்துல மனசு இருக்கு பத்தியா? அந்த மனசுல இருக்கிற பரிசுத்தமான அன்பு அதை யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க ஃபேஸ்ல தெரியும்னு சொல்லுவாங்க. அதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. உன்ன மாதிரி கேடு கட்ட நாய்க்கெல்லாம் அதெல்லாம் எங்க புரிய போகுது? ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா உரைக்கிற மாதிரி சொல்கிறேன், காதில் நல்லா வாங்கிக்கோ சரியா? இங்கே பாரு, நான் என் மகா கிட்ட அவளோட படிப்பு, அவளோட அந்தஸ்து, அவளோட அழகு அதை பார்த்தா லவ் பண்ணி நீ நினச்சிட்டு இருக்கியா? இங்கே பாரு, எங்கள் 4 பேர்லையும் நாங்கள் இன்னும் அவங்களோட அழகு அந்தஸ்து படிப்பு அதை பார்த்தாலாம் இங்கே யாரையுமே நாங்கள் லவ் பண்ண கிடையாது. இப்போ 2 பேர்த்துக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு. இப்போ என் ராஜேஷவே எடுத்துக்கோ, அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன். ஆனால் பிரீத்தி சிஸ்டர் எவ்வளோ இதானவங்க. ஆனால் அவங்களுக்காக இறங்கி இப்போ அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழலையா? மனசு தான்டா, எல்லாத்துக்கும் மனசு தான். அதே மாதிரி தான் என் மகா மேலே நீ ஆக்சிடே அடிச்சிருந்தாலும் சரி அவளை விட்டு நான் போயிருக்க மாட்டேன். என்ன நான் விரும்பினது அவள் மனசை மட்டும்தான், மற்றபடி அவகிட்ட இருந்து வேற எதையுமே எதிர்பார்க்கல, புரியுதா? உண்மையாக லவ் பண்ணுற ஒவ்வொரு பர்சனுக்கும் அவன் லவ் பண்ணுற பொண்ணு அவனுக்கு மகாராணி தான். அதே மாதிரி எனக்கும் என் மகாராணி தான். என் மகன் எனக்கு கிடைச்சதுக்கு நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுமா? உனக்கு ஒன்று தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு ஃபஸ்ட்டு உனக்கு தெரியுமாடா? எனக்கு அம்மா கிடையாது. என்ன எனக்கு அப்பா மட்டும்தான். என் அப்பா மட்டும்தான் என்னை வளர்த்தாரு. என்ன என் அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்தில் நின்றுருக்கவ என் மகா மட்டும்தான், புரியுதா? அதெல்லாம் உனக்கு என்னடா தெரியும்? நீ என்ன பண்ணாலும் சரி என் மகா நான் என்றைக்குமே விட்டு போக மாட்டேன். உண்மையாக லவ் பண்ணுறவன்
தான் விரும்புகிற பொண்ணை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறான் பார்த்தியா, அங்கே இருக்கான். புரியுதா? நானும் என் மகாவை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிருவேன். இன்னொரு தடவை இப்படி கீழ்த்தனமாக நடந்துக்கிறாத. இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்காக இருக்கணும். இடியட். கவின், சசியனும் மகாவும் தனியாக பேசட்டும். வாங்க போயிடலாம். ம் கார்த்தி, கலை கூட்டிட்டு வாட போயிடலாம். ம் கலை வா போலாம். ஐ லவ் யூ சசி. நீ வந்தாயின் வாழ்விலே கூத்தாயின் வேரிலே நாளையே நீ போகலாம் என் ஞாபகம் நீயாகலாம் சென்ற பின்னாலே வீதி என்னாகுமோ இவன் யாரிவன் ஓர்மா. கார்த்தி, கார்த்தி, ஏய், என்னடி தூங்காம இருக்க? போய் தூங்கு. அது நான் உன்னை பார்த்து கேட்கணும். நான் தூங்கிட்டு இருந்தேன். எங்கடா ஆளை காணா பக்கத்துலன்னு பார்த்தா மொட்டை மாடியில் வந்து உட்காந்துருக்க. என்னாச்சுடா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை கலை, தூக்கம் வரல. கார்த்தி, தூக்கம் வரலையா? பொய் சொல்லாத. என்கிட்ட உனக்கு பொய் சொல்லவே தெரியாது. நிஜமாவே உனக்கு தூக்கம் வரலையாக்கும்? உன் தங்கச்சி பற்றி தான் நினைக்கிறேன். ஆமா கலை, ஒவ்வொரு நாளும் நைட்டும் இதை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன். தூக்கமே வரமாட்டேங்குது கலை. எத்தனையோ நைட்டு தூக்காம இருந்திருக்கேன். இன்னைக்கு தான் நான் தூங்காம இருக்கிறத நீ பார்த்துட்ட. என்னால் முடியலடி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் தங்கச்சி உண்மையா லவ் பண்ணியிருக்கா. ஆனா அந்த நாயை ஏமாத்திட்டு போயிட்டான்னு வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டான். இப்ப என் தங்கச்சிக்கு என்ன ஒரு முடிவுன்னே தெரியாம அவன் வீட்டில் போய் உட்காந்து. என்னதான் என் தங்கச்சி அவனை வேணான்னு சொன்னாலும் அவன் மனசுல அவன் இருக்கதான் செய்வான். அது யாருனாலையும் மாற்ற முடியாது. ஆனா இப்ப அது பிரச்சனை இல்லை. என் தங்கச்சிக்கு அவன் வயிற்றுல உள்ள குழந்தைக்கு என்ன பதில்னே தெரியலையே. எப்படி அந்த குழந்தைய அவ பெத்தெடுத்து இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வருவா? குழந்தை பெருசாகி அப்பா யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவா? ஒண்ணுமே புரியல கலை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை என் அம்மா கிட்ட நான் எப்படி சொல்றது? ஐயோ, இதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு கலை. என்ன பண்ண போறேன்னே தெரியல. இந்த உலகத்திலேயே என் தங்கச்சி மாதிரி ஒரு தண்டனை யாருக்கும் வந்திருக்க கூடாது. அவ்வளோ பெரிய நரக வேதனையா அனுபவிச்சிருக்கா. பக்கத்திலே இருந்து என்கிட்ட எதையும் சொல்ல முடியாம, அந்த குழந்தையும் கலைக்க முடியாம, அவன் மேல வச்சிருந்த காதலால அந்த குழந்தை என்ன வரைக்கும் வயிற்றுக்குள்ள சுமந்து இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. ஒரு அண்ணனா இருந்து இது எதையுமே என்னால் தாங்கிக்க முடியல. என்னதான் நான் வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சாலும் உள்ள என்னால அந்த வேதனையை தாங்க முடியல கலை. ஒரு அண்ணனா இருந்து என் தங்கச்சிக்கு எதுவுமே பண்ண முடியல நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எப்படிதான் என் தங்கச்சி வாழ்க்கையை நான் மீட்டெடுக்க போறேன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. எனக்கு ஒவ்வொரு நாளும் ரொம்ப பயமா இருக்கு கலை. என்னால முடியல கலை. என்னதான் என் தங்கச்சி அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலும் இந்த சமூகம் என்னென்னலாம் பேசும் உனக்கு நல்லாவே தெரியும்ல. நீயும் ஒரு பொண்ணு தானே. எனக்கு அதை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. எந்த தப்புமே செய்யாத என் தங்கச்சி வெளியே இருந்து தண்டனை அனுபவிக்கிறான். ஆனா அந்த நாயை உள்ள போய் சந்தோஷமா தானே இருப்பான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை விட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய், அழுகாதடா. இந்த சமூகம் ஒன்று பேசுண்டா. இவங்க பேசுறதெல்லாம் நம்ம காதில் வாங்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாதுடா. என்ன பொறுத்தளவில் அந்த கேடு கெட்ட நாய்க்கு உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்காத வரைக்கும் சந்தோஷம் தான் நினைப்பேன். ஏன்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் தங்கச்சி பண்ற பாட இன்னும் நீ ஒரு அண்ணனா இருந்து பார்க்கவே முடியாதுடா. வேணாம். இப்போ என்ன தங்கச்சி இந்த ஊர் உலக தப்பா பேசுன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் எதுவும் பேசாது. பேசுற வாயை இழுத்து வச்சு நறுக்கிடுவேன். என்ன அல்லாத ஜோடி